அளவு கடந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இப்படிலாம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. அந்த வாய்ப்பை வந்து தமிழ்நாடு அரசும் வாழ்ந்து காட்டு திட்டத்து மூலிமா எங்களுக்கு செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. வணக்கம், என் பேர் செல்வி. எங்களுடைய ஆஃபீஸ் பேர் வந்து இருளர் பழங்குடி பெண்கள் நல அமைப்பு. 1986 ஆரம்பித்தோம். இது செங்கல்பட்டு மாவட்டம், திருப்பூர் வட்டம், தண்டை பஞ்சாயத்தில் எங்களோட அமைப்பு இருக்குது. வாழ்ந்து காட்டு திட்டத்துலேருந்து ஒரு நாள் வந்து எங்களை வந்து பார்த்தாங்க. உங்களுக்கு என்னம்மா வேணும்னு கேட்டார். எங்களுக்கு இது மாதிரி ஒரு மிஷின் வேணும், எனக்கு கட்டாயம் உங்களுக்கு நான் மிஷின் வாங்கி தரேம்மான்னு சொன்னார். அந்த பணம் வந்து எனக்கு 100% மானியத்தில் கொடுத்தாங்க. அரசு எங்களுக்கு ஒரு பழங்குடி பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்புறமா வந்து வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலிமா எங்களுக்கு வந்து அந்த மூலிகை கபையை கொடுத்தாங்க. அது 8,94,000 ரூபாய். அதை வாங்கி நீங்கள் எங்கெல்லாம் அரசு இருக்குதோ, எங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்குதோ, நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அது ஒரு இனவர திட்டத்துக்கு சம்மந்தமாக கொடுத்தாங்க. அதை வாங்கின உடனே இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. காலையில் நான் 7:30 மணிக்கு வருவேன். வந்து கதவு திறப்பேன், எல்லாம் கூட்டி பெருக்கிட்டு அதோட 8 மணிக்காக வந்து டீ போடுறதுக்கு வந்துடுவேன். துளசி, ஆவாரம், செம்பருத்தி, பால் டீ, காஃபி, சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் வந்து எங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. அதில் ஏற்றி விட்டுருவோம். ஏற்றி விட்டோம்னா இங்கே இருக்கிறவங்க போயிட்டு ஒரு 2 பேர் போயிட்டு அதை வியாபாரம் பண்ணிக்குவோம். இந்த டீ குடிச்சிங்கனால வந்து நம்மளுக்கு சுகர் பிபிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து பனை வெல்லம், சுக்கு, ஏலெல்லாம் சேர்க்கும் போது இந்த டீ தான் எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது எங்களுக்கு 50 டீ 100 டீ அப்படி சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லும் போது நாங்கள் வந்து டீ கொடுப்போம். இந்த பேட்டரி வண்டி வச்சிருக்கிறதுனால நாங்கள் வெளியே வந்து டீ விற்கிறதுனால எங்களுக்கு நிரந்தர வருமானம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி வேலை செய்ய எனக்கு மன நிறைவாக இருக்குது. இது மூலியமா வாழ்ந்து காட்டு திட்டத்துக்கும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி.